ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ரத யாத்திரை உற்சவத்துல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். जय श्री जगन्नाथ रथ यात्रा महोत्सव की, श्री जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की। हरे இங்க எவ்வளவு பேர் முதல் தடவை வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் டைம் ரத யாத்திரைக்கு வந்திருக்கிறவங்க முதல் தடவை வந்திருக்கிறோம். ஓகே, முதல் நம்முடைய கிருஷ்ண பலராம் கோயில் இஸ்கான் டெம்பிள் திருப்பாலை இங்க ரதோத்சவத்துக்கு வந்திருக்கிற பக்தர்கள், தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க, முதல் தடவை வந்திருக்கிறவங்க எல்லாருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுதாரத்துக்கும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பொதுவா தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பெருமாள் நல்லா தெரியும். ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், இங்க மதுரையில கூடலழக பெருமாள், கார்மேக பெருமாள். ஜெகநாதர் வந்து இஸ்கானுக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு ஜெகநாதர் தெரியாது. நான் ஆரம்பத்துல நாங்க கோயம்புத்தூர்ல தான் இஸ்கான் போக ஆரம்பிச்சது. அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் முதல் தடவை அங்க ரத யாத்திரை வருஷம் பண்ணுவாங்க. அப்ப நான் இஸ்கான்ல தொடர்பு இல்லாதப்ப என்ன நினைச்சு, அது யாரோ வடநாட்டுக்காரங்க பண்றது போல இருக்கு, நமக்கெல்லாம் வந்து அனுமதி இருக்காது, ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏதோ பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு. அப்புறம் பக்தர்கள் சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல, ஜெகநாதர் வந்து ஏதோ வடநாட்டு சாமி கிடையாது, இல்ல பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து சில என்ன நினைச்சுக்காங்க, கிருஷ்ணர் ராமர்லாம் வடநாட்டு சாமி நினைச்சுக்காங்க. கிருஷ்ணர் வடநாட்டு சாமி, ராமர் வடநாட்டு சாமி. சாமியில வந்து வடநாடு, தென்னாடு, கொடநாடு எல்லாம் கிடையாது. சாமி வந்து எல்லாருக்கும் சாமி தான். எல்லா தரப்பு மக்களுக்கும் எக்கால ஈஸ்வர கிருஷ்ணா ஆரசப பிரியா, எல்லாம் ஒரே ஒரு பகவான் தான் கிருஷ்ணர், எல்லாம் முழுமுதல் கடவுள், நம்ம எல்லாருடைய சேவகர்கள். அப்ப பிரபுபாத இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ ஜெகநாதன் ஒரு வழிபாடு இருக்கு. வித்தியாசமா இருக்காரு ஜெகநாதன். பாத்தீங்கன்னா ஜெகநாத் வித்தியாசமா இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, நான் ஜெகநாத் பார்க்கும்போது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த டிஸ்னி வேர்ல்டுல எல்லாம் அந்த பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. வித்தியாசமா இருக்கு, சாமி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. ஆனாலும் அங்க பண்ற அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு. சாமி வித்தியாசமா இருக்காங்க, ஆனா அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு இந்த விக்கிரகம். அப்புறம் இவங்களை போய் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், ஜெகநாதர் யாரு, ஏன் ஜெகநாதர் இந்த மாதிரி வழிபாடு செய்யறாங்க, எதனால ரதோத்சவம், தேர் திருவிழா ரதோத்சவம். அதாவது வேத கலாச்சாரத்துல மாதம் ஏதாவது உற்சவம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 12 மாசத்துல 12 விதமான உற்சவங்கள் இருக்கும். ஒரே மாதம், அந்த மாதம் முழுவதுமே உற்சவமா இருக்கும். எந்த மாதம் முழுவதுமே உற்சவம்? கார்த்திக் மாதம், தாமோதர மாதம். மற்ற மாதங்கள்ல
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலைல ரதோத்சவம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல்ராம் பூர்ணிமா, அப்புறம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அப்புறம் வாமன துவாதசி, அதுக்கப்புறம் வந்து நித்யானந்த திரதசி, வராக துவாதசி, கௌர பூர்ணிமா, அதுக்கப்புறம் ஸ்ரீராம நவமி, அதுக்கப்புறம் வந்து நரசிங்க சதுர்தசி. இப்படி ஒரு மாசம் உற்சவம் தான். இந்த உற்சவம்னாலே என்னது? உற்சாகம் தரக்கூடியது. உற்சவம்னாலே உற்சாகம் தரக்கூடியது. அப்ப நிறைய பக்தருடைய சங்கம் கிடைக்கும், பிரசாதம் நிறைய கிடைக்கும், கீர்த்தனம் பாடலாம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சது, இது வரைக்கும் வந்து யாருமே டயர்டாகவே இல்லை இல்லையா? இதே நம்ம சாதாரண நடக்க சொல்லுங்க இல்லையா? சாதாரண நடக்க சொன்னா ஐயோ அவ்வளவு தூரம் நடக்கணுமா, நான் வர மாட்டேன் இல்லையா? சாதாரணமா நடக்கிறதுக்கு நமக்கு ஒத்துக்கவே மாட்டோம். அதுவும் பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கடையில போய் இந்த தக்காளி வாங்கிட்டு போக மாட்டான், நான் போகணும் அவனை போக சொல்றேன் இல்லையா? பக்கத்துல இருக்கிற கடையில போய் 2 தக்காளி வாங்கிட்டு போக மாட்டான். ஆனா ரதயாத்திரை பாருங்க 4-5 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க இல்லையா? அதுதான் ஜெகநாதனுடைய கருணை. ஜெகநாத சுவாமிக்கு. அப்போ இந்த 4-5 கிலோமீட்டர் வந்து நம்ம தினமும் நடக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க, அது சுகர்னால நடக்கிறாங்க, பக்தினால நடக்கல. நிறைய பேர் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், அதுல புத்திசாலித்தனமா நடப்பாங்க. எப்படின்னா பைக்கு கார் எடுத்து போய் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க, அங்க கிரவுண்டுக்கு போய் நடந்துட்டு திரும்பி கார்ல வருவாங்க இல்லையா? வீட்டுல இருந்து பைக்ல கிரவுண்டுக்கு போயிட்டு, வீட்டுல இருந்து கார்ல கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள நடப்பாங்க. இதெல்லாம் ஆர்டிபிஷியல். பட் நேச்சரா இயற்கையா நடந்ததுனால, இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால நம்ம சந்தோஷமா இருந்தோம். அப்ப பகவான் முன்னாடி நடந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்தர்களா கீர்த்தனம் பாடி, பிரசாத விநியோகம் பண்ணிட்டு, பகவானை தரிசனம் பண்ணிட்டு, எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு. அப்போ இந்த ஜெகநாத ரதோத்சவம் ரொம்ப அழகான ஒரு லீலை. எவ்வளவு பேர் ஜெகநாத் பூரி போயிருக்கீங்க? பூரி தான், ஜெகநாத் பூரி ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருக்கீங்க. அங்க வந்து 2 கோயில் இருக்கும் இல்லையா? பூரியில வந்து நிறைய கோயில் இருக்கு, 2 முக்கியமான கோயில். ஒரு இடத்துக்கு பேர் நீலாச்சல் பேர், ஒரு இடத்துக்கு நீலாச்சல், இன்னொரு இடத்துக்கு சுந்தராச்சல் பேர். நீலாச்சல், சுந்தராச்சல். நிறைய பேருக்கு சுந்தராச்சல் தெரியாது, குண்டிச்சா கோயில் தான் தெரியும். குண்டிச்சா கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைத்தன்ய மகாபிரபு சுத்தம் பண்ணார் இல்லையா, இந்த குண்டிச்சா டெம்பிள். அப்போ இந்த ரதோத்சவங்கிறது ஒரு அழகான ஒரு லீலை. ஜெகநாதர் வந்து நீலாச்சல், அந்த பெரிய கோயில் இருக்கு இல்லையா, பெரிய டெம்பிள். நீங்க நம்ம எல்லாரும் போய் ஜெகநாத தரிசனம் பண்றோம் இல்ல, நம்ம எல்லாரும் போய் ஜெகநாதரை தரிசனம் பண்றது நீலாச்சல். அந்த கோயில்ல தான் பகவான் நித்தியமா வாசம் பண்ற. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரவ்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா. ஜெகநாத சுவாமி நீலாச்சலத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. ஒரு நிமிஷம் அந்த சேத்திரத்துல அவர் போறதில்லை. பிரளயமே வந்து பூமியே நீர்ல மூழ்கினாலும் நீலாச்சலம் அப்படியே இருக்கும், ஜெகநாதர் இருப்பார். ஜெய ஜெகநாத சுவாமிக்கு. அப்ப என்னன்னா நீலாச்சலம் வந்து, நீங்க எவ்வளவு பேர் துவாரகை போயிருக்கீங்க? துவாரகா சரி, பிரபுன்னு சொல்லி அடுத்த ஒரு யாத்திரை போட்டுருவோம், துவாரகை யாத்திரை. நிறைய பேர் போல. சோ துவாரகையில வந்து கிருஷ்ணர் வந்து ராஜா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாரு. துவாரகையில கிருஷ்ணர் வந்து ராஜா, துவாரகாதீஷ் இல்லையா? துவாரகா கிருஷ்ணர் வந்து அப்படியே கம்பீரமா ராஜ உடையெல்லாம் போட்டு அப்படியே கம்பீரமா இருப்பாரு. துவாரகா கிருஷ்ணா, வாசுதேவ் கிருஷ்ணா. சோ துவாரகை கிருஷ்ணா வந்து அங்கே துவாரகை கிருஷ்ணர் யார் கூட இருக்காரு? துவாரகையில துவாரகையில கிருஷ்ணர் யார் கூட இருக்காங்க? 16,108 லட்சுமி தேவிகள், 16,108 மனைவிங்க இல்லையா? அதுல ருக்மிணி, சத்யபாமா இந்த மாதிரி இருக்காங்கல்ல. சோ துவாரகையில வந்து கிருஷ்ணர் ஐஸ்வர்ய பாவத்துல இருக்காரு. துவாரகையில கிருஷ்ணா வந்து ஐஸ்வர்ய பாவம். அப்ப நீலாச்சல தாமம், அங்க நீலாச்சலத்துல பகவான் ஜெகநாதர் நீலாச்சலத்துல ஐஸ்வர்ய பாவத்துல உட்கார்ந்து ரத்ன சிம்மாசனம் ஜெகநாதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. சோ ஜெகநாதர் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இயற்கையை வந்து நம்ம உபன்யாசத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. சோ கடைசியில் உள்ள கேக்குதெல்லாம் பேசுறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கேட்கலையா? ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதுங்களா? எஸ், வெரி குட். சோ துவாரகா, துவாரகையில பகவான் கிருஷ்ணர் ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்கார். துவாரகையில பகவான் கிருஷ்ணா ஐஸ்வர்ய பாவம். லக்ஷ்மி தேவி கூட 16,108 ராணிகள்
16,108 அரண்மனை, ராஜ சிம்மாசனம், ரத்ன சிம்மாசனம். அங்க நீலாச்சலத்துல ஜெகநாத சுவாமி ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அங்க லட்சுமி தேவி எல்லாம் பணிவிடை செய்யறாங்க. எங்க? நீலாச்சல் துவாரகா வந்து ஓகே. நீலாச்சல்ங்கிற டெம்பிள் இருக்கு இல்லையா, அது துவாரகை பாவம். கிருஷ்ணர் என்ன பாவத்தில் இருக்காரு? துவாரகா பாவம். ஜெகநாத கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அங்க கிருஷ்ணர் வந்து ஐஸ்வர்ய பாவத்திலும் இருக்காரு, மாதுரிய பாவத்திலும் இருக்காரு. இந்த ரெண்டையும் அனுபவிக்கிற சைத்தன்ய மகாபிரபு அங்க வந்திருக்காரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி. அப்போ ஜெகநாதர் வந்து நீலாச்சல தாமத்துல ஐஸ்வர்ய பாவத்துல லட்சுமி தேவியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு கோயில் சொல்லலையா, குண்டிச்சா கோயில். அந்த குண்டிச்சா டெம்பிள் வந்து அவருடைய பர்த் பிளேஸ், ஜெகநாதருடைய பர்த் பிளேஸ். ஜெகநாதர் தோன்றியது குண்டிச்சா கோயில்ல. யாருக்காக பகவான் தோன்றினாரு? யாருக்காக தெரியுமா? ஜெகநாதர் வந்து யாருக்காக தோன்றினாரு? யாருக்கு தெரியும்? ஜெகநாதர் வந்து யாருக்காக அவதாரம் பண்ணாரு? எப்பவுமே பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறது, அது வந்து நேரடி அவதாரம் பண்ணாலும் சரி, அவதாரத்துடைய அவதாரமா வந்தாலும் சரி, அர்ச்சா விக்கிரகம் விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணாலும் சரி, யாருக்காக அவதாரம் பண்றாரு? பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறது, பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காகவும், பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காகவும், பக்தருடைய மேன்மை, பக்தி தொண்டுடைய மேன்மை, பக்தருடைய மகிமை, பக்தி தொண்டுடைய மகிமை அதை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக பகவான் வருவார். அப்போ யாருடைய பக்தி, யாருடைய பக்திக்காக பகவான் ஜெகநாதன் தோன்றினாரு? பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? வெரி குட். இந்திரதும்னா. இந்திரதும்னாங்கிற ராஜாவுடைய பக்தி, அவருடைய சரணாகதி, பகவான் இந்த பூமியில ரொம்ப அழகா இந்த ரூபத்துல வந்தார். பெரிய ஸ்டோரி ஆக்சுவலி, அவர் ஷார்ட்டா அப்படி சொல்லியிருந்தார். என்ன நடந்தது? ஒரு முறை துவாரகையில கிருஷ்ணருடைய ராணிகள் இருக்காங்க இல்லையா, ருக்மணி, சத்யபாமா, லக்ஷ்மணா, பத்ரா, இவங்கெல்லாம் வந்து மித்ரவிந்தா, இவங்க எல்லாம் கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகளை பார்த்ததே இல்லை, கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ லீலை. அப்போ ஒரு நாள் அவங்க ருக்மணி தேவி, சாரி ரோகிணி மாதா உட்கார வச்சு, நீங்க வந்து கிருஷ்ணனுடைய குழந்தை லீலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, நாங்க பார்த்ததே இல்லை. ரோகிணி மாதா யாரு? பலராமுடைய அம்மா. அவங்க துவாரகையில விருந்தாவன் இருந்தாங்க இல்லையா. ரோகிணி மாதா அவங்க விட்னஸ், அவங்க பார்த்துருக்காங்க கிருஷ்ணனுடைய பால்ய லீலையெல்லாம். அப்போ வந்து இந்த துவாரகையில் இருக்கிற ராணிகள்லாம் வந்து ரோகிணி மாதா உட்கார வச்சு, நீங்க வந்து கிருஷ்ணனுடைய பால்ய லீலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கிருஷ்ணனுடைய பால்ய லீலையில சொல்லணும்னா இங்க கிருஷ்ண பலராம் வரக்கூடாது, கிருஷ்ண பலராம் கேட்கக்கூடாது, அவங்க இல்லாததான் நான் சொல்லுவேன். சரி, அவங்க இல்லாம பாத்துக்கிறோம். யாரு பாத்துக்குவா? அந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு முன்னாடி யாரும் நிக்கணும். கிருஷ்ண பலராம் வந்து எங்கிட்ட சொல்லிடணும். அப்ப யார் போய் நின்னாங்க அங்க? சுபத்ரா தேவி. சுபத்ரா வந்து அங்க நிக்க வச்சுட்டாங்க. சுபத்ரா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் சகோதரியா பிறந்தாங்க. அதனால சுபத்ரையும் அவங்க பால்ய லீலை பார்த்தது இல்லை. சுபத்ரா என்ன செஞ்சாங்க? சரி, நான் அங்க நின்று கேட்டுக்கிறேன், நீங்க சொல்லிட்டு இருங்க, நாங்க நின்னுக்கிறேன், கிருஷ்ண பலராம் வந்தா சொல்லிடுறேன், அங்க நின்று கேட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரோகிணி மாதா வந்து பகவானுடைய பால்ய லீலைகளை வர்ணிக்கிறாங்க. பகவானுடைய பால்ய லீலை எப்படி இருக்கும்? இது திஸ்வலீலா வீரானந்த குண்டே சகோஷானி மாயந்தம் மாக்யமயந்தம் ததியேஷி தக்ஞேஷு பக்தே சிதத்வம் புனா பிரேமநாசம் சதா விருத்தி வந்தி. இத்தகு பால்ய லீலைகளால் கோகுல வாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அப்படியே தன்னை மறந்து போயிடுவாங்க. கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகளை கண்டு விருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. நம்ம எல்லாம் கூட பாவன கிளாஸ்ல மெய் மறந்து போயிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? தூங்கிடுவோம். நம்மளும் மெய் மறந்து போயிடுவோம். நம்ம சாண்டிங் பண்ணும்போது மெய் மறந்து போயிடுவோம். ப்ரோப்பா புக்கு படிக்கும் போதும் மெய் மறந்து போயிடுவோம். அப்புறம் பாவன கிளாஸ்லயும் மெய் மறந்து போயிடுவோம். நான் அதுக்கு உயர்ந்த லெவல்ல போயிட்டேன், சாப்பிடும் போது மெய் மறந்து போயிடுவேன். இந்த மாதிரி நம்ம தூங்கிடுவோம் இல்லையா? ஆனா
இந்த விருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டாங்க. சுபத்ரா தேவி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கேட்கும் போது அவங்க கண்ணெல்லாம் பூரி படைஞ்சிருச்சு. கண்ணெல்லாம் பூரி படைந்து, முகமெல்லாம் வெளிரி, வாயெல்லாம் திறந்து அப்படியே ஆனந்தம். பகவானுடைய லீலைகளை வந்து பேரானந்த பெருங்கடல மூழ்கடிக்கும். அப்படி சுபத்ரா தேவி அந்த லீலைகளை கேட்டு அப்படி தன்னை மறந்து அந்த பக்தியோடைய உயர்ந்த நிலை இருக்கு இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் வந்து சாதன பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஓ காலையில் எழுந்திரிக்கணுமே, சாண்டிங் பண்ணணுமே, பாகவதம் படிக்கணுமே, கேட்டுருவாங்களே, குரூப்ல போடணுமே, புக் ரீடிங் பண்ணணுமே இல்லையா. ஆனா பக்தியில வந்து மிக உன்னதமான நிலையை சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார் இல்லையா. 8 விதமான பாவம், அஷ்டசாத்விக பாவம். சில நேரங்கள்ல கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தினால சைத்தன்ய மகாபிரபுடைய கை கால அப்படி உள்ள இழுத்துட்டுருவார். இந்த ஆமை வந்து கூட்டுக்குள்ள போயிடும் இல்லையா, ஆமை கூட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு கை கால உள்ள போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கழண்டு வந்துடும், இந்த ஜாயிண்ட் எல்லாம் தனித்தனியாக கழண்டுரும். இதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அந்த பக்தியினுடைய பாவ நிலை அல்லது பிரேம நிலையை நம்மளால கற்பனையே செய்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி உன்னதமான பாவத்தை சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். அப்போ சில நேரம் தூய பக்தர்கள் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும் போது தன்னையே மறந்துடுவாங்க. அவங்க கண்ணுக்கு அப்படியே அருவி மாறி கண்ணீர் வரும். அப்படியே உடம்பெல்லாம் மயிர்ப்பு திண்ணி, நாவெல்லாம் தழுதழுக்கும். சில நேரம் அழுவாங்க, சில நேரம் சிரிப்பாங்க, சில நேரம் ஓடுவாங்க, சில நேரம் மயங்கி விழுந்துருவாங்க. அது வந்து அன்கண்ட்ரோல்டு ஸ்டேஜ். அதாவது தன்னை மறந்து பகவானுடைய பிரேமத்தினால இந்த மாதிரி அற்புதமான பாவங்களை வெளிப்படுத்துவாங்க. அது வந்து பக்தியினுடைய பிரேமம், அதாவது பகவான் பேரானந்தம் அந்த பிரேமமா வரும்பொழுது என்ன ஆயிடும், இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். சுபத்ரா தேவி கேட்டுட்டு இருக்கும் போது கண்ணெல்லாம் பெருசாகி, இப்போ உதாரணத்துக்கு சரி இது வந்து சில விஷயங்கள் நடைமுறையில பார்க்கலாம். இப்போ வந்து இங்க நிறைய பக்தர்கள் இருக்கும். சில பக்தருடைய வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பார். சிலர் ஆர்மியில் இருக்கலாம், சிலர் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், சிலர் வந்து லண்டன்ல, ஆஸ்திரேலியால. சொல்லாம ஒரு நாள் வந்துட்டார், நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. கதவு ஹார்ன் அடிக்கிறது, காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தோடனே நம்மளுடைய ஹஸ்பண்டோ இல்ல பையனோ இல்ல வைஃபோ வந்து நிக்கிறாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே பிரமிச்சு போயிடுவோம். பேச்சு வராது, கண்ணெல்லாம் பெருசாயிடும், முகம்லாம் பெருசாயிடும், சந்தோஷத்துல கண்ணுல தண்ணீர் வரும். ஏய் என்ன நீ இப்படி ஷாக் கொடுத்துட்ட, ஒன்னும் சொல்லவே இல்லை நீ இல்லையா. சம்டைம் வந்து இந்த சோசியல் மீடியா நிறைய வருது. ஒரு செலிபிரிட்டி வந்து திடீர்னு சொல்லாம ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவரை பார்த்தோன்னே கடவுளை பார்த்த மாதிரி உடம்பெல்லாம் நடுக்கும். அந்த செலிபிரிட்டி பார்த்தோன்னே அப்படி உடம்பெல்லாம் பூச்சி போச்சு அவங்க. ஒரு சினிமா நடிகரை பார்த்தோன்னே இப்படின்னா பகவானை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங். ஒரு சாதாரண மனிதனை பார்த்ததுக்கே மக்கள் கிட்ட இவ்வளவு வந்து எக்ஸ்பிரஷன் வெளியே வருதுன்னா அந்த முழு முதல் கடவுளை பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம ஆன்மீக குரு திடீர்னு வந்தா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், திடீர்னு குருமராஜ் வந்தா எப்படி இருக்கும்? நீ ஷாக்காகி போயிடுவோம். திடீர்னு வந்து குருமராஜ், முதல்ல நான் பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன், குருமராஜ் இல்லையா. அந்த மாதிரி சுபத்ரா தேவிக்கு கிருஷ்ணனோட லீலைகளை கேட்க 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 அப்படி கண்ணெல்லாம் பெருசாகி, வாயெல்லாம் அப்படி காது வரை திறந்து, உடம்புல அங்கங்கள்லாம் உள்ள போய் அப்படி ஒரு ஆனந்தத்துல பரவசத்துல இருக்காரு. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பலராமர் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் பலராமரும் வந்துட்டாங்க. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க யாருடைய கதைய? பகவானுடைய கதையை பகவானே கேட்டுட்டு இருக்காரு. நம்ம கதையை நம்ம கேட்க சகிக்கவே செய்யாது. இதை வேற அடுத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. யோ இவன் எப்பதான் முடிப்பான்னு. பகவானுடைய கதை கேட்கும் போது எவ்வளவு முறை கேட்டாலும் இதே ஜெகநாத லீலைய பல பக்தர்கிட்ட கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனாலும் போர் அடிக்கவே இல்லை இல்லையா. இல்லை நீங்க எல்லாம் இருந்துச்சு போயிருப்பீங்க, இதே கதை தான் வருஷம் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ரத யாத்திரை வரும், இதே கதை தான் சொல்லுவாங்க. தாமோதராஷ்டிரம் வரும், அதே கதை தான் சொல்லுவாங்க. புதுசாலாம் சொல்ல முடியாது. ஜெகநாத் ரதத்துல வந்தது போல BMW கார்ல வந்தாரு சொல்ல முடியாது இல்லையா. ஜெகநாதர் ரதத்துல வந்தாருன்னா ஜெகநாதர் ரதத்துல வந்தாரு தான் சொல்ல முடியும். ஜெகநாத் வந்து ஆடி கார்ல வந்தாரு, அமாவாசை கார்ல வந்தாரு சொல்ல முடியாது. இப்படி புதுசால மாத்தி சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா. ஆனாலும் அது நமக்கு திகட்டல. விஸ்தேராத்மனாத்யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூய கதையை திருத்ததி சுந்ததோ நாஸ்தி மே அமிர்தம். யார் சொல்றா?
தெரியுமா? யார் சொல்ற இந்த ஸ்லோகம்? பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றார். 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, கிருஷ்ணா உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கு போல, போர் அடிக்கவே இல்லை, தளர்ச்சியே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அமிர்தமா இருக்குது. அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் வந்து அமிர்தம், ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு, பகவானுடைய லீலைகளை பகவான் கேட்கிறார். அப்படி கேட்கும் போது கிருஷ்ணரும் பலராம அப்படி பூரிப்படைறாங்க. அந்த லீலைகளை கேட்கும் போது கிருஷ்ணருடைய பாலி லீலைகளை கேட்டு பகவானே அப்படி அட்ராக்ட் ஆயிட்டார். சோ கிருஷ்ணால என்ன அர்த்தம்? கிருஷ்ணா ஆக்கர்ஷிதி கிருஷ்ணா. கிருஷ்ணானா எல்லாரையும் கவர்ந்துருவார். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் கவர்ந்துருவார். அவர் லீலைகள் அவரே கவர்ந்துருக்கு. அவருடைய லீலைகள், அவரது ரூபம், அவரது லீலைகள் அவரையே கவரக்கூடியது. அந்த கிருஷ்ணரை கவரக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க, யாரு? ராஜாராணி. சோ கிருஷ்ணா வந்து அவருக்கு மதன் மோகன் பேர். மதன் மோகன். பிரபுபாத் என்ன சொல்வார் கிளாஸ்ல, மன்மதன் இருக்கார்ல, மன்மதன் வந்து ஒரு தேவன், டெமிகாட், கந்தர்வன், மன்மத காமதேவன். அவர் ரொம்ப அழகா இருப்பார். அந்த மன்மதன் வந்து கிருஷ்ணரை பார்த்தா, கிருஷ்ணா உங்க அழகுல கொஞ்சம் பிச்சை போடுங்களேன்னு கேட்கும். கிருஷ்ணர்கிட்ட போய் உங்க அழகுல கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன், ஒரு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும், அங்கே ஒட்டி வச்சுக்குவேன் இல்லையா? கிருஷ்ணருடைய அழகு கந்தர்ப்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம். கோடிக்கணக்கான மன்மதன் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து கிருஷ்ணர் முன்னாடி வந்தாலும் மேட்ச் ஆவார். இன்னொரு உதாரணம், நம்ம நைட்டு வந்து நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்ப்போம், நட்சத்திரங்கள் இருக்கு. பௌர்ணமி நிலவு வரும்போது நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும்? யூஸே இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படி மங்கி போயிடும். அந்த நிலவு தான் அட்ராக்ட் பண்ணும். பௌர்ணமி நிலவு அந்த தேஜஸ் முன்னாடி நட்சத்திரம் ஒன்றும் இல்லாம போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி மன்மதன் வந்தா மன்மதன் ஒன்றும் இல்லாம போயிடுவார். அந்த கிருஷ்ணர் அவ்வளவு அழகு. அந்த கிருஷ்ணரையே வசிக்கிறார் ஸ்ரீமதி ராஜராணி. அதான் மதன் மோகனம் மொய்னி, கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கிருஷ்ணருடைய லீலைகள் பகவானே கவரக்கூடியதா இருக்கு. அந்த லீலைகளை கேட்ட உடனே கிருஷ்ணருடைய கண்ணெல்லாம் பூரிச்சு போய், முகமெல்லாம் சிரிச்சு, வாயெல்லாம் காது வரை வந்து கிருஷ்ணர் அப்படி சந்தோஷமா இருக்காரு. இப்படி கிருஷ்ணா, பலராம், சுபத்ரா 3 பேரும் அப்படியே தன்னை மறந்து அந்த லீலைகளை அனுபவிச்சு ஆனந்தத்துல கண்ணெல்லாம் பூரிப்பாய் அப்படி இருக்கும்போது நாரதமுனி வந்துட்டு, கண்டுகொண்டேன் ஹரே கிருஷ்ணா அவர் குதிக்கிறார் பூமிக்கு, ஆகாசத்துக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. பகவானே இதென்ன லீலை, இந்த மாதிரி ஒரு தரிசனம் நான் பார்த்ததே இல்லையே. அப்ப பகவான் சொன்னாரு, கலியுகத்துல புருஷோத்தரம் கஷேத்திரத்துல நான் இப்படிதான் இருப்பேன். இந்த கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப ஆனந்தத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் தி ரிசர்வாயர் ஆஃப் பிளஷர். அவர் தான் இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணர் வந்து எப்பவுமே ஆனந்தமா இருப்பார். சச்சித் ஆனந்த விக்கிரகம். கிருஷ்ணா வந்து சச்சித் ஆனந்த விக்கிரகம். அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் இருக்கிற ஆனந்தம் பன்மடங்கு அதிகமா இருந்தா ஜெகநாத். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தா ஜெகநாத். ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு. அப்ப ஜெகநாத் இருக்கார் இல்லையா, அப்ப பகவான் சொன்னார் நாரதர்ட்ட, கலியுகத்துல புருஷோத்தரம கஷேத்திரமான சங்க கஷேத்திரத்துல, புருஷோத்தரம கஷேத்திரத்துல நான் வந்து நித்தியமா இருப்பேன், நீங்க நான் வந்து தரிசனம் பண்ணலாம், இதே ரூபத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி பகவான் டிசைட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்திரதும்ன ராஜா இருந்தார் இல்லையா, அவர் வந்து நீலமாதவன் ஒரு பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணார். அப்புறம் கடைசியில் ஒரு தரிசனம் எல்லாம் போயிடுது. அப்புறம் வந்து அவர் அழுது புலம்பி, ஒரு தூய பக்தருக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தரிசனம் செய்யறத தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது. இந்திரதும்ன ராஜாவுக்கு வந்து அவர் ஒடிசாவுடைய மன்னரா இருக்காரு, அரண்மனை வாழ்க்கை எல்லாம் இருந்தது. பட் ஆனா அவருக்கு பகவானுடைய தரிசனம் வேணும், பகவான் நான் தரிசனம் பண்ணணும், ஒரு தாமரை திருப்பாதங்களை நான் தரிசிக்கணும். அப்ப அந்த பக்தனுக்காக வேண்டி பகவான் ஜெகநாதரை தரிசனம் கொடுத்தார். அந்த நீலமாதவ மறைச்சிட்டாரு. நீலமாதவ பார்க்க முடியாம ஏங்கிட்டு இருந்த இந்திரதும்ன ராஜாக்கு பகவான் ஜெகநாதர் தரிசனம் கொடுத்தார். அப்புறம் வந்து இந்த தேர் உற்சவம் என்னன்னா, இந்த குண்டிச்சா கோயில் இருக்கு இல்லையா,
இந்த குண்டிச்சா கோயில் வந்து இந்த ராணியோட பேர், இந்திரதுங்கராஜோட வைஃப் இருக்காங்க, பேர் குண்டிச்சா ராணி. அந்த அம்மா வந்து ஒரு பிரார்த்தனை வச்சாங்க. ஏன்னா பகவான் வந்து அவரை தோன்றியது வந்து அங்கதான், குண்டிச்சா டெம்பிள்ல தான். அந்த இடத்துல அதுக்கு வந்து சுந்தராச்சலம் பேர். குண்டிச்சா டெம்பிள் வந்து சுந்தராச்சலம், அது நன்னதன் விருந்தாவன். அது விருந்தாவன் வேற இல்லை, வேற இடம். அப்ப என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணா, அவர் மதுரால தோன்றினாரு, விருந்தாவன்ல பாலியலீலை பண்ணாரு, அப்புறம் துவாரகை போயிட்டாரு. இப்போ திரும்பி கிருஷ்ணர் விருந்தாவனம் வரணும். அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை பிரிந்து அந்த வேதனையில, அந்த பிரிவுல அழுதுட்டே இருக்காங்க. விருந்தாவனத்து கோபர்கள், கோபிகள், யசோதா, ஸ்ரீமதி ராதாராணி, நந்த மகாராஜ், லலிதா, விஷாகா எல்லாம் அழுறாங்க. கிருஷ்ணன் எப்போ வருவாரு, எப்போ தரிசனம் தருவாரு, இங்கிருந்து போயிட்டாரு அப்படின்னு கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. துவாரகையில கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, கோபியில நினைச்சு அழுதுட்டே இருப்பாரு. எப்பவுமே கோபி கோபின்னு எல்லா கோபி பேரை சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாரு. நம்ம சம்பிரதாயமே அழுதுட்டே இருக்கிறது தான். ஆனா நம்ம சந்தோஷத்துக்காக வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே சந்தோஷம் வேணும் வந்திருக்கோம். அன்னைக்கு அழுகை. ஆனா இந்த அழுகை இருக்கு இல்லையா, இந்த அழுகை வந்து பௌதிகத்துல வந்து விரக்தி அடைஞ்சு அழக்கூடிய அழுகை அல்ல, அல்லது ஏதோ ஏமாற்றத்தினால் அழக்கூடிய அழுகை அல்ல, அல்லது ஏதேனும் இழந்து அழக்கூடிய அழுகை அல்ல. அது கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தினால் வரக்கூடிய அழுகை. அது ரொம்ப ரேரா தான் வரும். அதாவது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, பகவான் நாமத்தை சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் வரணுங்கிறார் இல்லையா. நயனம் கலந்தஸ்து தாரையா வதனம் கத்கத ஹிருதயாகிரா உலகை நிஷிதர் பபுகதா தவநாம கிரகணே பிரவிஷ்டதி. கிருஷ்ணா, உங்க நாமத்தை சொல்லும்போது எப்ப என் தொண்டை நாத்து அழுதலுக்கும் கண்ணு கண்ணீர் வரும். நம்ம நாம சொல்றோம் இல்லையா, நம்ம ஜெபமாலை எடுத்தோடனே முதல்ல என்ன வரும், கொட்டாய் வரும், அழுகையெல்லாம் வராது. அதுக்கப்புறம் தூக்கம் வரும் இல்லையா. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சாண்டிங் பண்ணும்போது, சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ்குள்ள ஜெபம் பண்ணா அப்படி கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் வந்து பக்கத்துல ஒரு மேல தெளிக்கும். அந்த அழுகை இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணன் உள்ள பிரிவுனால வருது. ஜெபம் பண்ணும்போது கிருஷ்ணாவை நினைச்சு அழணும். கிருஷ்ணா, நான் ஒரு வீணா போனவன், நான் ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாது, தேவையில்லாம இந்த உடம்பு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பிரபு அது சொல்றாரு, அந்த மாதிரி இது சொல்றேன், இதே பிரச்சனையா இருக்கு எனக்கு. பேசாம நான் உங்க வீட்டையே வந்துடுறேன், என்னை எப்பயும் அவங்க கிட்ட கூப்பிடுங்க, உங்க பாதத்துல ஒரு தூசியா என்ன வச்சுக்கோங்க. எனக்கு ஜட உலகம் வேண்டாம், ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், ஜட உடல் வேண்டாம். நான் எப்பயாவது திரும்ப உங்ககிட்ட வந்துடணும். எப்போ நான் உங்களை தரிசனம் பண்ண போறேன், எப்போ நான் உங்களுடைய சேவையில் ஈடுபட போறேன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கு. சாண்டிங் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கோட நம்ம சாண்ட் பண்ணணும். 16 மாலை முடிக்கணுங்கிற ஃபீலிங்கோட பண்ணக்கூடாது, 16 மாலையை முடிச்சுட்டுங்கிற ஃபீலிங்கோட பண்ணக்கூடாது. அந்த ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி பாவம், டிவோஷன் ஆட்டிடியூட். அப்போ வந்து இங்க துவாரகையில கிருஷ்ணர் வந்து கோபிகளே நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. பிருந்தாவனத்துல கோபிகள் கிருஷ்ணரே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த உத்தவர் பாக்குறாரு, என்ன கிருஷ்ணர் இப்படி இருக்காரு, கிருஷ்ணர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஏன் இந்த கோபி கோபின்னு அழுதுட்டு இருக்காரு, அப்படி என்ன இந்த கோபிகள் பக்தி பண்றாங்க. அப்போ உத்தவர் போய் கேட்டாரு கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா, நீங்க எப்போ கோபியில் நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இல்ல உத்தவா, என்னால அவங்களை மறக்க முடியாது, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது. உத்தவருக்கு அப்படி என்ன பக்தி பண்றாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, உத்தவரை உத்தவனுக்கு அனுப்புறாரு, நீங்க உத்தவன் போங்க. ஃபர்ஸ்ட் யார் அனுப்பிச்சாரு, உத்தவர் அனுப்புற, நீங்க உத்தவன் போங்க, அங்க கோபிகள் என்ன நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க, நீங்க சமாதானப்படுத்துங்க. உத்தவர் உத்தவன் வந்து நேரா எங்க போனாரு, நந்தகோபுரம் வீட்டுக்கு போனாரு. அங்க நந்தகோபுரம் யசோதாமா அழுதுட்டே இருக்காங்க. கிருஷ்ணா சாப்பிட்டானான்னு தெரியல, தூங்க என்ன பண்ணான்னு தெரியலையே, கிருஷ்ணரை பார்க்க முடியலையே. அப்போ உத்தவர் போய் கிளாஸ் எடுக்கிறார். என்ன சொன்னாரு, கிருஷ்ணா பரமபுருஷோத்தமனால முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜெகநாதன். உத்தவா கிளாஸ் நிப்பாட்டு. நந்த மகாராஜ் சொன்னாரு, உத்தவா இங்கெல்லாம் பிரீச்சிங் பண்ணாத, உன்னுடைய பிரீச்சிங் எடுபடாது, இங்க கிளாஸ் கொடுக்காத. கிருஷ்ணா வந்து கடவுள்லாம் கிடையாது, அவன் என் பையன், நந்தகோபரின் புதல்வன், யசோதின் இளம் சிங்கம், நந்தகோப குமாராய, யசோதானந்தன், நந்தநந்தன், அவன் என் குழந்தை. நீ என்ன முழுமுது கடவுள், உனக்கு வேணா கடவுளை எடுத்துட்டு போட்டு, நீ வேணா கிருஷ்ணனை கடவுளை வச்சுக்கோ, எனக்கு அவன் குழந்தை, அவன் என் மடியில தான் உட்காருவான்,
யசோதா பசங்க நான் என்கிட்ட தான் பால் குடிப்பான், நான் தான் தூக்க பண்ணுவேன். ஒருத்தவர் பிரமிச்சு போனார், இதுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காங்க. சரி, அந்த கோபிகள்கிட்ட போனா அந்த கோபிகள் அழுதுட்டு இருக்காங்க. ராஜராணி லலிதா விஷாக்கால் என்ன பண்றாங்க, இந்த தமால மரம் இருக்கு இல்லையா, தமால மரம் இருக்கு பிருந்தாவன்ல, அது போய் கிருஷ்ணர் மாதிரி வளைஞ்சிருக்கு, இப்படி வளைஞ்சிருக்கு. இவங்க போய் தமால மரத்தை பிடிச்சிக்குவாங்க கிருஷ்ணன். கிருஷ்ணா எப்ப நீங்க வருவீங்க, எப்ப நான் உங்களை தரிசனம் பண்ண முடியும் அழுவாங்க. அப்புறம் ஒரு கோபியும் கிருஷ்ணருடைய ஒரு லீலைகளையும் டிராமா போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணரையும் நினைச்சிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா வந்து காளிகன் மேல் நர்த்தனம் பண்ணுது, கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சது, அப்புறம் வந்து பூதனை வதம் செஞ்சது. உத்தவர் பார்த்து பிரமிச்சு போனாரு, இந்த பிருந்தாவனத்துல ஏன் இப்போ கிருஷ்ணர் இவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க? ஏன்னா இவங்க அந்த அளவு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காங்க. இந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சைதன்ய மகாபிரபு சொல்றார், ரம்யா காஞ்சித் உபாசனா வர்ஜவது, வழிபாட்டிலேயே கிருஷ்ணர் மேல உள்ள அன்பின் வெளிப்பாடுக்கு கோபிகளை விட உயர்ந்த பக்தரே கிடையாது, யாருமே அவங்க ஈடாக முடியாது. பிருந்தாவனத்து கோபிகளுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. உத்தவர் அவங்க புரிஞ்சுட்டாரு, நான் என்னமோ கிருஷ்ணனுடைய பெஸ்ட் பக்தன் நினைச்சிட்டு இருந்தேன், நான் தான் கிருஷ்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் தான் அவருடைய பக்தன். ஆனா இந்த பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணர் மேல வச்ச அன்பை பார்க்கும்போது நான் பிருந்தாவனத்துல ஒரு தூசியா இருக்குன்னு ஆசைப்பட்டேன். உத்தவர் என்ன பண்ணாரு, நான் பிருந்தாவனத்துல ஒரு புல்லா ஒரு தூசியா இருக்கணும், கோபிகளுடைய பாதை மேல படட்டும் அப்படின்னு நான் வந்து பிருந்தாவனத்திலே தவம் செய்ய போறேன் அப்படின்னு உத்தவர் முடிவு பண்ணாரு. நீங்க கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணிருக்கீங்களா? கோவர்த்தன் மலை யாரெல்லாம் போயிருக்கீங்க? கோவர்த்தன் பரிக்கிரமம் உத்தவர் குண்டுன்னு ஒரு இடம். உத்தவர் குண்டுன்னா குளம். உத்தவர் இன்னைக்கு தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிருந்தாவனத்துல நான் ஒரு தூசியா இருக்கணும், பிருந்தாவனத்துல ஒரு தூசியா இருக்கணும். எப்படி இந்த உன்னதமான அன்பு வெளிப்பாட்டுனாங்க பிருந்தாவன கோபிகள். அப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, குருக்ஷேத்திரத்துக்கு வர அந்த சூரிய கிரகணத்தப்போ குருக்ஷேத்திரத்துக்கு வராங்க. அங்க வந்து இந்த சாந்தா தர்ப்பணம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப துவாரகையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. அதே மாதிரி பிருந்தாவனத்திலிருந்து நந்த கோபிகள் எல்லாம் போயிருக்காங்க. அப்ப முதல் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோபிகளும் கிருஷ்ணரை பாக்குறாங்க. ஆனா அவங்க பாக்குற கிருஷ்ணர் வேற. பிருந்தாவன கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, துவாரகா கிருஷ்ணருக்கு எப்படி இருப்பாரு? துவாரகா கிருஷ்ணர் அப்படி ராஜ அலங்காரத்துல இருப்பாரு. பிருந்தாவன கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்டு தலையில மயில்பீடி, ஒரு மேல ஒரு சதுரம், அவ்வளவுதான், ஒரு மஞ்சள் நிற பீதாம்பராடு, அவ்வளவுதான், நோ ஜுவல்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதனால இந்த கிருஷ்ணன் வேண்டாம், இவர் முதல்ல பிருந்தாவனம் கூட்டிட்டு போவோம், இந்த கிருஷ்ணரை துவாரகையிலிருந்து பிருந்தாவனம் கூட்டிட்டு போவோம். அதனால கோபிகள் என்ன பண்ணாங்க, ஒரு அழகான தேர் ரெடி பண்ணி அந்த தேர்ல கிருஷ்ணரை பலராமரை உட்கார வச்சுட்டு பிருந்தாவனம் அழைச்சிட்டு போவாங்க. அப்ப இந்த ரத உற்சவங்களுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, துவாரகையிலிருந்து கிருஷ்ணரை பிருந்தாவனம் அழைச்சிட்டு போறது. ஏன்னா துவாரகா பக்தி விட உயர்ந்தது பிருந்தாவன பக்தி. பிருந்தாவனத்து கோபிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்புக்கு எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. அகைய தூக்கி அப்பிரதிகதா, அகைய தூக்கி அப்பிரதிகதா. சவே புன்சா பரோதர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைய தூக்கி அப்பிரதிகதா ஆத்மா சுப்ரசிததி. பிருந்தாவனத்து கோபிகளுடைய பக்தி இருக்கு இல்லையா, அதுல எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. அந்யாபிலாஷிதா சூன்யம். அந்யா உத்தம பக்தி, சுத்த பக்தினா என்னது? அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். அப்ப பிருந்தாவனத்து கோபிகளுடைய பக்தி என்னன்னா, அவங்க எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, வெறுமனே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். அதுல ஞானத்தோடைய தாக்கமும் கிடையாது, கர்மத்தோடைய தாக்கமும் கிடையாது. நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண எனக்கு புண்ணியம், நான் ரதம் பிடிச்சி இருந்தா எனக்கு புண்ணியம், அப்புறம் வந்து கிருஷ்ணா முழுமுதல் கடவுளே நான் வந்து அவர்கிட்ட போய் முக்தி அடைச்சிடணும். நோ, மம ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகீத்து தீத்வயி. உங்க மேல எனக்கு கலங்கமில்லாத பக்தி வேணும். விருந்தாவனத்து கோபிகளுடைய பக்தி இருக்கு இல்லையா, அது கலங்கமே இல்லாத பக்தி, தூய பக்தி, பியோர் டிவோஷன். அந்த தூய பக்தி தொண்டு இருக்கு இல்லையா, அந்த தூய பக்தி தொண்டும் தூய பக்தர்களும் கிருஷ்ணரையே வசீகரித்து விடுவார்கள். எல்லாரையும் கிருஷ்ணர் வசீகரிப்பார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் வசீகரிப்பாங்க. தூய பக்தர் என்ன பண்ணலாம், பக்தியில நம்ம பக்குவம் ஆக நாம தூய பக்தரானா நம்மளால கிருஷ்ணரை வசீகரிக்க முடியும்.
தூய பக்தி தொண்டு கிருஷ்ணவை கட்டுப்படுத்து, கிருஷ்ணரை வசீகரிக்க முடியும். அதான் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அப்போ விருந்தாவனத்து கோபிகள் ஒரு அழகான ரதம் பண்ணிட்டு அதில் கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா 3 பேரும் அவங்க விருந்தாவனம் போறாங்க. எங்கிருந்து? நீலாச்சல தாமம். பூரி போறோம் இல்லையா, பூரியில வந்து நீலாச்சல தாமத்துல ரத்ன சிம்மாசனத்துல ஜெகநாதர் உட்கார்ந்து இருக்காரு. அது வந்து துவாரகை. புரியுதா நான் சொல்றது? கிருஷ்ணர் வந்து துவாரகை பாவத்துல நீலாச்சல தாமத்துல ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்படி தேர்ல வருவார். ஜெகநாதர் தேர்ல வந்து பாத்துக்கீங்களா? டிவி நேர்லயும் பார்த்துக்கலாம், டிவிலையும் பார்க்கலாம். அப்படியே ஆடி ஆடி வருவார். ஆடி ஆடி வருவார். அது பாத்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து 9 அடி இருப்பார். அவர் நடந்து கீழே வந்து பில்லோ போடுவாங்க. ஜெகநாதர் நடந்து வரும்போது கீழே பெரிய பெரிய அந்த பஞ்சு மெத்தை இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்டெப் வச்சு வருவார். அந்த பஞ்செல்லாம் பிச்சு காத்துல பறக்கும். அது ஒரு அழகான வெளியில உண்டு. கேட்டீங்களா? பரமேஸ்வரன் ஒரு பக்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமேஸ்வரன், இந்த பரமேஸ்வரிங்கிற பக்தர் இருக்கா இல்லையா, ஹரே கிருஷ்ணா உச்சந்தி தமிழா போர் அடிக்குதா? ஸோ ஒரு கதை சொல்றேன், அதை வச்சு அப்புறம் சேனல் பண்ணுறேன். ஸோ பரமேஸ்வரன் ஒரு பக்தர் இருந்தார். ஹரே கிருஷ்ணா. பரமேஸ்வரன் ஒரு பக்தர் இருந்தார். யாரு? பரமேஸ்வரி சொல்லு. பரமேஸ்வரி. இந்த பரமேஸ்வரி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டெய்லர். குர்த்தாலாம் தைப்பாங்க இல்லையா, டெய்லர் தான் தைக்கிறார். ஏ தச்சியா? ஸோ டெய்லர் இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாரு? இவர் வந்து டெல்லியில் இருந்தார். டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி பார்த்துருக்கியா? இந்தியா மேப்ல இருக்கு. டெல்லியில் இருந்தார். இவர் வந்து ஒரு டெய்லர். இவர் வந்து இந்த பரமேஸ்வரர் ஜெகநாதரை பக்தர். ஜெகநாதன் மேல அவ்வளவு பக்தி அவர். எப்பவுமே வந்து காலை எழுந்து ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகன் ஜெகநாத் போல் பாடிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப ஆசை, நான் ஜெகநாத்புரி போகணும், பகவானை தரிசனம் பண்ணணும், சேவை பண்ணணும். ஆனால் குடும்ப சூழ்நிலை இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு, டெய்லரிங் பண்றாரு. அப்போ வந்து அப்போ இந்த லீலை நடந்தது இல்லையா, அந்த சமயத்துல வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முகலாயர்கள் வந்து இந்தியா ஆண்டு வந்தாங்க. நவாப் வந்து டெல்லி பாதுஷா. டெல்லியில வந்து ஒரு நவாப் இருந்தார். அந்த நவாபுக்கு வந்து அவர் வந்து தூங்குறதுக்கு பில்லோ பண்ணணும், தலைவணி. அவர் நவாப் யாரு? ஒரு பெரிய ராஜா இல்ல. அவருக்கு தலைவணி பண்றதுக்கு பட்டு வஸ்திரம், நிறைய வந்து இந்த ஆரியா ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி, அது மாதிரி நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய பில்லோ. அப்ப 2-3 பில்லோ ஆர்டர் கொடுக்குறாங்க. ராஜா என்ன பண்ணாரு? ஒரு டெய்லர் கூப்பிடுங்க, டெய்லர் கூப்பிட்டு பில்லோ ஆர்டர் பண்ண சொல்லுங்க. ராஜா வந்து சொகுசா சம்டைம் உட்காரும்போது சாஞ்சு உட்காந்து பில்லோ வச்சிருப்பாங்க. கை வச்சு உட்காந்துக்கலாம், அங்கேயே படுத்து தூங்கிக்கலாம், ஸ்டாண்டிங் கூட அப்படியே தூங்கிக்கலாம். ஸோ இந்த பில்லோ இருக்கு இல்லையா, அந்த தலைவாணி வந்து ராஜா பண்ணித்தர சொல்றாரு. ராஜாங்கிறதுனால பட்டு வஸ்திரம், அது ஆபரணங்கள்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி, அது ஆரிய ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஏதாவது பெஸ்ட் டெய்லர் இருக்காங்களா? அவர் சொன்னாரு, இந்த பரமேஸ்வரன் ஒரு டெய்லர் இருக்காரு, அவர் நல்லா தைப்பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துடலாம். சரி, ஆர்டர் கொடுத்துருங்க. இந்த ராஜாவுடைய சர்வெண்ட் என்ன பண்ணாங்க? இந்த பட்டு வஸ்திரம், ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இவர்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க வந்து ராஜாவுக்கு அழகான பில்லோ பண்ணணும், 2-3 பில்லோ பண்ணி கொடுங்க, அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்ன காசு விட்டு கொடுத்துடணும். சரி, இவர் வந்து அந்த பில்லோ பண்ண ஆரம்பிச்சார். என்ன பண்ணாரு? தலைகாணி பண்ண ஆரம்பிச்சார். 2-3 பண்ணிட்டாரு. அது தலைகாணி பண்ணதுக்கு அப்புறம் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே வந்து நிறைய அந்த சில்க் கிளாத்ல அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்படி தோணுது, இந்த தலைகாணி போய் ராஜாவுக்கு கொடுக்கணுமா? இது பகவானுக்கு கொடுக்கணும். பகவான் தான் ஜெகநாதன், இந்த உலகத்துக்கே மாஸ்டர் அவரு. இது அவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த பில்லோ வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசு நினைக்கிறார். இந்த பில்லோ வந்து ஜெகநாதர் கொடுத்தா நல்லா இருக்கும். ஜெகநாதர் வந்து ஸ்நான யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத யாத்திரை நடக்கும். 10 நாள் ஜெகநாதர் உடம்பு சரியில்லா போயிடும், ஃபீவர் வந்துடும். இப்ப அடுத்த கேள்வி, எனக்கு ஃபீவர் வந்தா அதுன்னு கிருஷ்ணருக்கு ஃபீவர் வருது. இப்ப நமக்கு காய்ச்சல் வரலாம். நமக்கே காய்ச்சல் வருது, உனக்கே காய்ச்சல் வருது. காய்ச்சல் வருமா? ஏன் காய்ச்சல் வருது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வரும். நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கே காய்ச்சல் வருது. நம்ம வந்து மெட்டீரியல் பாடி எடுத்துருக்கோம் இல்லையா?
இப்போ என் உடம்பு வேற ஆத்மா வேற, என்னுடைய உடம்பு வேற ஆத்மா வேற. எனக்கு காய்ச்சல் வருதுன்னா ஏன் வருது? இந்த உடம்பு பௌதிகமா இருக்கு. நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருப்போம் சொன்னாரு, சாமி பக்தர்களுக்கு ஏன் நோயெல்லாம் வருதுங்க? பக்தர் உடம்பு எடுத்துட்டாங்க அப்படின்னு. நான் உடம்பே எடுத்துக்க கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது. என்ன பண்ணும்? நான் ஆன்மீக உடல்ல தான் இருக்கும். கரெக்டா? நமக்கு நோய் வரக்கூடாது, வயசாக கூடாது, பிறப்பு வேண்டாம், இறப்பு வேண்டாம்னா இந்த ஜட உடல் நடக்காது. இந்த ஜட உடல் எடுத்துட்டா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும், ஒரு நாள் வயசாகும், ஒரு நாள் நோய் வரும், எல்லாம் வரும். அப்ப நீ ஏன் இந்த உடல் எடுத்துட்ட? இந்த உடல் எடுத்துக்கவே கூடாது இல்ல? கரெக்டா? நம்ம இந்த உடல் எடுத்ததுனால தான் நோய் வருது, அதனால காய்ச்சல் வருது. அதனால இந்த உடல் பௌதிகமானது. நமக்கு காய்ச்சல் வரலாம், கிருஷ்ணருக்கு காய்ச்சல் வரலாமா? கிருஷ்ணருடைய உடல் நம்மள மாதிரி பௌதிகமானதா? இது எலும்பு வந்து சதையாலானதா? கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது. அப்ப அவருக்கு எப்படி காய்ச்சல் வந்தது? ஜெகநாதர் காய்ச்சல் வந்து 10 நாளுக்கு 5 கஷாயம் தான் குடிக்கிறார் இல்லையா? ரத யாத்திரை முடிஞ்ச உடனே 10 நாள் ஜெகநாதருக்கு ராஜபோகாலாம் கிடையாது. கஷாயம், கஞ்சி, கூழ் நம்ம வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டோம். காய்ச்சல் வந்தாலும் சாப்பிட மாட்டோம் இல்லையா? அப்ப இட்லி கிடைக்குமா அந்த பார்ப்போம். ஜெகநாதர் கஞ்சி குடிச்சு. ஏன் அப்படி? யாருக்கு தெரியும்? ஜெகநாதன் போல காய்ச்சல் வருமா? யோசிங்க, யார் பதில் சொல்லுங்க? அவருக்கு வந்து நமக்கு வருதா? கிருஷ்ணா வந்து எல்லா ரசிகளையும் அனுபவிக்கிறவரு, காய்ச்சலையும் அனுபவிக்கலாம். அப்படி இல்லை. ஸோ கிருஷ்ணா வந்து ஜெகநாதருடைய சரீரம் ஆன்மீகமானது, அவருக்கு காய்ச்சலாம் வராது. ஆனா கிருஷ்ணர் நினைச்சாருன்னா காய்ச்சல் அவர் வர வைப்பார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா? ஜெகநாதர் பூரியில ஜெகநாதர் யார் வர்ஷிப் பண்றாங்க? எல்லா டெம்பிளையும் யாருக்கு ஜெகநாதர் வர்ஷிப், கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணுவாங்க? பிராமணர்ஸ். பிராமணர் தான் கோயில போய் கர்ப்பகிரகத்துக்குள்ள பகவானை தொட்டு சேவை பண்ண முடியும். ஆனா நீலமாதவர் ஒரு விக்கிரகம் இருந்தார் ஜெகநாதருக்கு முன்னாடி. அது நீலமாதவர் யார் வர்ஷிப் பண்ணாங்க? பிராமணர்ஸ் இல்ல, சபரான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள், சபரா டைனஸ்டியில் வரக்கூடிய அந்த பழங்குடி மக்கள், அவங்க தான் நீலமாதவர் வழிபாடு பண்ணாங்க. நீலமாதவர் டிசப்பியர் ஆயிட்டாரு. நீலமாதவர் என்னாரு? மறைஞ்சிட்டாரு. இப்ப ஜெகநாதர் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஜெகநாதர் சேவை பண்ணணும். அப்போ அந்த பக்தருடைய சேவை ஏற்றுக்கொள்றதுக்காக, அந்த பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, அந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் காய்ச்சல் வந்த மாதிரி நடிக்கிறாரு, காய்ச்சல் வந்த மாதிரியே பண்ணுவார். கிருஷ்ணர் நினைச்சாருன்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சர் கூட்ட முடியும், குறைக்க முடியும், 108 போக வைக்க முடியும், லக்ஸரி கார்ல உட்கார வைக்க முடியும் இல்லையா? கிருஷ்ணர் நினைச்சா நம்மள 108 கார்ல 108 வேன்லயே அனுப்பலாம். ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா? போகும், இல்லாட்டி லக்ஸரி கார்லயும் போகலாம். அப்ப இந்த உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நார்மலா இருக்கணும். டெம்பரேச்சர் கீழே போயிட்டாலும் பிரச்சனை, டெம்பரேச்சர் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை. யார் மெயின்டைன் பண்றா? கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணனுடைய உடல்ல ஏது டெம்பரேச்சர்? அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனா அந்த சபரா மக்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்காக காய்ச்சல் வந்த மாதிரி நடிக்கிறார். காய்ச்சலே வந்துருச்சு அவருக்கு. அது ஒரு முறை பரிசு பண்ணிட்டாங்க. ஒரு முறை என்னாச்சு, உண்மையாலுமே ஜெகநாதர் காய்ச்சல் வந்தா டெஸ்ட் பண்ணாங்க. தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 108 டிகிரி காமிச்சிருக்கு. ஆமா, தெர்மாமீட்டர் செக் பண்ணா ஜெகநாதர் காய்ச்சல் வந்தா காமிச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஜெகநாதர் வந்து ஒரு கல்லோ மரமோ கிடையாது. பிரதிமா மூர்த்தி நகி துமே சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன் கிருஷ்ணன், கிருஷ்ண பகவான். அப்போ ஏன் காய்ச்சல் வந்தது அவருக்கு? இந்த சபரா மக்கள் வந்து ஒரு சேவை பண்ணணும். இப்போ ஜெகநாத் பூரியில ரத உற்சவம் முடிஞ்சு 10 நாளைக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ள பிராமணர் கூட போக முடியாது. பிராமணர் மட்டும் இல்ல, பூரிக்கு மன்னர் இருக்காது, அவங்க அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் போக முடியாது. யார் போவாங்க? சபரா மக்கள் மட்டும்தான். இந்த பழங்குடி மக்கள் போய் ஜெகநாதருக்கு வந்து இந்த பத்தியம் எல்லாம் பண்ணி அந்த வந்து கூழெல்லாம் வச்சு கஷாயம் கொடுத்து அவருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது கிருஷ்ணா இந்த தமிழ்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றதா செய்வேன் செய்யறதா சொல்லுவேன். அது கிருஷ்ணருக்கு தான் பொறுத்து, வேற யாருக்கும் பொறுத்து. கிருஷ்ணர் சொல்றதா செய்வாரு, செய்யறதா சொல்லுவாரு. எப்படி பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காரு? பகவத்கீதை நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க என்ன கேட்குறீங்க? பகவத்கீதை கிருஷ்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மாங்கி பார்த்த விபாஷித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைஷ்ய ததா சூத்ரா தேவி ஆதி பராங்க.
யார் வேணா அந்த சந்தடியெல்லாம் யார் வேணாலும் சேவ் பண்ணலாம். அது பெண்களோ வியாபாரிகளோ சூதர்களோ இடுகுலத்தில் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், எல்லாருக்கும் சமமான. இது பகவத்கீதை சொல்லியிருக்காரு. இப்போ ப்ராக்டிக்கலாக செய்கிறாரா? சபரா மக்கள் வந்து பழங்குடி மக்கள், அவங்க கர்ப்ப கிரகத்தில் போய் ஜெகநாதருக்கு சேவை பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த 10 நாள் பிராமணர்கள் உள்ள போக மாட்டாங்க. ஊரியோட மன்னர் இல்லை, மன்னருக்கு மன்னர் வந்தாலும் உள்ள போக முடியாது. இந்த பழங்குடி மக்கள் மட்டும். அதனால கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப ஜெகநாதர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்ப என்னாச்சு, பரமேஸ்வரி கதைக்கு போகும். அது பாதி நிற்கிறது இல்லையா? ஸோ பரமேஸ்வரி என்ன பண்ணாரு, இந்த தலைகாணி தைச்சிட்டு ஜெகநாதர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கையில இருந்து 2 பில்லோ காணாம போயிடுச்சு. அவர் கையில இருந்து 2 பில்லோ காணும். என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து இந்த பகண்டி சேவா அப்படின்னா ஜெகநாதர் ரதத்துல வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஆல்டர்ல இருந்து இறங்கி வருவார். ஜெகநாதர் வந்து ரதத்துக்கு வரணும். ரதம் வந்து தெருவில் நிக்குது, ஊரியோடைய ரத வீதியில் இருக்கு. ஜெகநாதர் கோயிலுக்குள்ள ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து எப்படி வருவாரு, ஆடி ஆடி வருவார், ஆடி ஆடி வருவார். அப்படியே அவர் கீழே பில்லோ போட்டு ஜெகநாதர் வந்து யாரும் கூட்டிட்டு வரல, ஜெகநாதர் எல்லாரையும் பிடிச்சிட்டு வர்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜெகநாதர் எல்லாரும் கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க. அது ஒரு பாண்டாட்டி கேட்டிருக்காங்க. ஒரு மகராஜ் வந்து பாண்டாட்டி கேட்டாரு, எப்படி ஜெகநாதர் வெளியில கூட்டிட்டு வரீங்க, உள்ள ஆல்டர்ல இருந்து ஜெகநாதரை எப்படி வெளியில கூட்டிட்டு வரீங்க? அந்த பாண்டா சொன்ன, நாங்க எங்க அவரை கூட்டு வரோம், அவர்தான் எங்களை கூட்டு வர்றாரு. நாங்க அவரை கூட்டிட்டு வரல, அவர்தான் எங்களை தள்ளிட்டு வர்றாரு. கூட்டமா ஜெகநாதரை தள்ளிட்டு வருவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அதுக்கு ஒரு பில்லோ போடுவாங்க, ஒரு பஞ்சு மத்தையை போடுவாங்க. அடுத்த ஸ்டெப் இப்படி என்ன ஆகும்னா, அந்த பஞ்சு மத்தை கிழிஞ்சு காத்துல பறக்கும். அப்போ பரமேஸ்வரி இருக்கா இல்லையா, பரமேஸ்வரி வந்து இந்த பில்லோ தைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு, இது பகவானுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி நினைக்கும் போது அந்த கூட்டத்துல, அன்னைக்கு ரத யாத்திரை நடக்கக்கூடிய கூட்டத்துல பரமேஸ்வரி கையில பில்லோ வச்சிருக்கிற ஜெகநாதர் பிடிக்கிட்டு அதை போட்டு அது மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு கண்ணை முடிச்சு பார்த்தா 2 தலைவலி காணும். ஃபுல்லா வந்து காஸ்ட்லி மெட்டீரியல். 2 நாள் கழிச்சு ராஜாவோட ஆள் வர்றாரு. பரமேஸ்வரி எங்க பில்லோ எங்க? அது ஜெகநாதர் வாங்கிட்டாரு. என்ன கதை விடுற நீ ராஜா கிட்ட வந்து சொல்லு, பில்லோ வந்து காசு சம்பாரிச்சு நீ ராஜாவுடைய சொத்து, அந்த பில்லோ வந்து அந்த தலையாணியை நீ வியாபாரம் பண்ணிட்ட, நீ மரியாதையை பணம் கொடுத்துரு, இல்ல ராஜாட்ட வந்து பதில் சொல்லு. அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பரமேஸ்வரிய அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்திட்டாங்க. ராஜா கேட்கிறாரு, ஏய் எங்க என்னோட பில்லோ? அது பகவான் வாங்கிட்டாரு. என்ன கதை விடுற, நீ டெல்லியில் இருக்கிற, ஜெகநாதர் பூரியில் இருக்கிறாரு, இங்க வந்து உன் பில்லோ வாங்கிட்டு போனாரு. இங்க வந்து உன் பில்லோ வாங்கிட்டு போனாரா? என்னோட பில்லோ நீ என்ன பண்ண, நீ இங்க சேல் பண்ணிட்ட, மரியாதை ஒத்துக்குரு. இல்ல ஜெகநாதர் வாங்கிட்டு போனாங்க, நம்புங்க, நான் வந்து யாருக்கும் சேல் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஜெகநாடைய சேவை தான் கொடுத்தேன். ஜெகநாதர் போன இவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து ஜெகநாதர் நவாப் கனவுல வராரு. நவாப், அவன் வந்து நல்ல பக்தன், அவன் மேல தப்பே இல்லை, அந்த பில்லோ நான் தான் எடுத்துக்கிட்டேன், அரெஸ்ட் பண்ண நீ என்ன வந்து அரெஸ்ட் பண்ணணும், நீ வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா கைது பண்ண என்ன பண்ணுவோம், என்னையே தான் நீ வந்து கைது பண்ணணும். நவாப் வந்து எழுந்துச்சு அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. ஏன்னா பகவான் ஒரு தரிசனம் கொடுத்தார் ஜெகநாதர். மரியாதையை போய் அந்த பக்தரை ஜெயிலில் ரிலீஸ் பண்ணினார். ஓடி போய் பரமேஸ்வரி காலில் விழுந்தார். ஐயா இதை மன்னிச்சிருங்க, நீங்க யாரும் தெரியாம உங்க ஜெயிலில் போட்டேன்னு. பகவானே கனவுல வந்து சொன்னாரு, அவர் தான் வாங்கிட்டேன் அப்படின்னு. இவர் நினைச்சாரு, நான் இங்க பகவான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தரிசனம் கொடுக்கல அவரு. நான் வந்து இங்க பகவான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தரிசனம் கொடுக்கல. இந்த நவாப் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு யவன ராஜா, பசுமாமிசு சாப்பிட்றான். அவனுக்கு பகவான் கனவுல வந்திருக்காரு. எப்படியோ ஒரு சுத்த பக்தர் வந்து அந்த நவாபோட வாழ்க்கையில வந்ததுனால பகவானோட தரிசனம் அவனுக்கு கிடைச்சது. அன்னைக்கு உணர்ந்த அவன் பகவானுடைய மகிமை என்ன. ஸோ இப்படி அந்த பகண்டி சேவை பண்ணும்போது இந்த பில்லோ போட்டு ஜெகநாதர் கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் ஜெகநாதர் வந்து ரதத்துல ஏற்றதுக்குள்ள படாது பாடுபடுவாங்க. அவர் விரும்பணும், எல்லாமே அவர் விரும்பினா தான் நடக்கும். ரத யாத்திரை மட்டும் நம்ம விரும்பி நடக்கிறது இல்லை, பகவான் விரும்பணும், பகவான் போகணும்னு நினைக்கணும். பகவான் நினைட்டாருன்னா ரதம் நகராது, என்ன முயற்சி பண்ணா இழுத்தா நகராது. என்ன நடந்தது, இந்த ரத வீதியில
இங்க பூரி ரத வீதி வந்தீங்கன்னா சைத்தன்ய மட்டுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதாவுடைய அவதார ஸ்தலம், ஒரு பிறந்த இடம். பக்தி சித்தாந்த சரஸ்வதா யாரு தெரியுமா? பக்தி சித்தாந்த யாரு? வெரி குட். புரோபாடி குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதா. அவர் யாருடைய குழந்தை, யார் குழந்தையா வந்தாரு? பக்தி சித்தாந்த மகாராஜ். பக்தி வினோத் தாக்கூர் இருக்காரு. 4வது சொல்றேன், 2, 3, 4, 5வது சொல்றேன். பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூராவுக்கு பூரியில் ஒரு வீடு இருக்கு. அங்கதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட், பூரியில மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தபோது அந்த வீட்டுல தங்கி இருந்தாரு. ரத வீதியில் இருக்கு, அது இப்ப கவுண்டிமட். இந்த குழந்தை பிறந்தப்போ ஜெகநாத் ரதம் இருக்குல்ல, நேரா அந்த ரத வீதி அவங்க வீட்டு முன்னாடி நின்றுச்சு. இவங்க இருக்கிறாங்க, யானை வச்சு தள்ளுறாங்க, ரதம் போக மாட்டேங்குது. அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணா, அந்த குழந்தை எடுத்துன்னு சொன்னார். குழந்தை எடுத்துட்டு வந்து ஜெகநாத் பண்ணி வச்ச உடனே ஜெகநாத் கழுத்துல மாலை அப்படி கழண்டு விழுந்தது குழந்தை மேல. அவர் புரிஞ்சு போயிட்டு இந்த குழந்தை பகவானோட ஆசிரியப்பட்ட ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒருவர். பக்தி சாஸ்திரா மகாராஜ் பிரபாத்கி. அந்த மாதிரி ஜெகநாத பூரியில ஜெகநாத் லீலை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ லீலை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ரதம் எப்ப தொடங்கணும், எப்போ திரும்ப வந்து சேரணும், எங்க நிக்கணும் எல்லாம் அவர் முடிவு பண்றதுதான். ரதத்து மேல எப்ப ஏறணும், ரதம் எப்ப நடக்கணும், ரதத்து மேல எப்ப ஏறணும் எல்லாமே யார் முடிவு பண்ணணும்? ஜெகநாத் முடிவு பண்ணணும். நம்ம எல்லாம் வெறும் கருவிதான். நம்ம நினைச்சுக்கோ நாம தான் ரதத்தை எடுத்துட்டு வந்தோம் இல்லையா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஐயோ பாவம் ஜெகநாத் நடக்க முடியாது, நான் தான் ரதத்தை எடுத்துட்டு வந்தேன். நீ இருக்கிற சேவை அவர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? நம்ம என்ன எடுத்துட்டு வரோம், அவர் சேவை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாம் இருக்க வேண்டியதில்லை, அவரே வந்துருக்காரு. ஜெகநாத் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ரத உற்சவம் நமக்கு சேவை கொடுக்குறாரு. அவரை பிடிச்சி இருக்கிற ஒரு பாக்கியம், அது எவ்வளவு மக்கள் பார்க்குறாங்க. இதே ரோட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, கிருஷ்ண பல்ராம எவ்வளவு பேர் தரிசனம் பண்றாங்க இல்லையா? இந்த ரோட்ல இப்ப ரதம் வந்தது இல்லையா? இது ஒரு 4-5 கிலோமீட்டர் ரதம் வந்தது. இந்த ரத வீதியில இருக்கிற கடைக்காரங்க, இந்த ரத வீதி, இந்த ரத வீதி தான், இந்த ரதம் தானே வந்துச்சு. இந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க, குடும்பஸ்தர்கள், வீட்டுல இருக்க எவ்வளவு பேருக்கு கிருஷ்ண பல்ராம தரிசனம் பண்றாங்க. கிருஷ்ண பல்ராம் பார்த்தாரு, இவன் எவனும் வரமாட்டேங்கிறான், நானே போறேன். அவரே ஜெகநாதர் வந்து, நீங்க யாரு என்ன பார்க்க வரமாட்டேங்கிறீங்க, பரவாயில்ல நான் வரேன். இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை. இப்ப நம்ம எல்லாம் ஒருத்தர் மேல கருணை காமிச்சா ஒரு காரணம் இருக்கும். இவர் வந்து என்னுடைய பக்தர், இல்ல என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், ஏதோ ரீசன் இருக்கும். ஆனா பகவான் கருணை காமிக்கிறார் இல்லையா, அது வந்து காரணமற்ற கருணை. ஜெகநாதர் ரதத்துல உட்கார்ந்து இருந்தா அவருடைய காரணமற்ற கருணையினால எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். பாத்தீங்களா, ரொம்ப அழகான லீலை. அதனால நம்ம ஜெகநாத பிரார்த்தனை பண்ணணும். ஜெகநாதத்துக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கும் சுத்த பக்தி வரணும், ஹரிநாமத்துல ருச்சி வரணும். நாமத்துல ருச்சியே வர மாட்டேங்குது, தூக்கம் தான் வருது. அதனால நாமத்துல ருச்சி வரணும், நிறைய சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு நிறைய சேவை பண்ணணும், உங்க சேவையில் எப்பவுமே இருக்கணும். அது பாக்கி கொடுங்க. அது மட்டும் இல்ல, நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மறக்கவே கூடாது, உங்க தாமரை திருப்பாத்தை மறக்கவே கூடாது, எந்த சூழ்நிலையும் பக்தி விட்டு விலகவே கூடாது, நாளுக்கு நாள் உற்சாகம் தான் வரணும் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை. இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஜெகநாதர்கிட்ட இந்த ரத உற்சவம் ரொம்ப கிராண்டா பண்ணும். அடுத்த தடவை இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இடம் பத்தாது, அதெல்லாம் பத்தாம வெளியில ஷெட்டு போட்டு நிறைய பேருக்கு பிரசாத விநியோகம். जय जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की, कृष्ण बलराम की, जगन्नाथ रथ महोत्सव की, श्रील प्रभुपाद की। हरे